பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். Praise God. Hallelujah. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்னே மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த நாளுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? எந்த இடத்தில் நீங்கள் கீழே தள்ளப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் தூக்கி எறியப்பட்டீர்களோ, யார் உங்களை வெறுத்து ஒதுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்களோ, அதே இடத்தில் அவர்களுக்கு முன்னே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், மேன்மையாக்குவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் நம்புங்கள். நீங்கள் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். கீழே கிடக்கிற என்ன அவர் உயரத்துல வச்சு அழகு பார்க்கிறவர். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சேற்றி நின்று படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்து மலையின் மேல் உன் அடிகளை உறுதிப்படுத்துவேன். தூசையிலிருந்து, புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உன்னை அமர வைப்பேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவர். எஸ் லார்ட், அவர் என்னை வாளாக்க மாட்டார், என்னை தலையாக்குவார். நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன். காரணம், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் கூடும். எந்த இடத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் இழிவாய் தாழ்வாய் எண்ணப்பட்டீர்களோ, அதே இடத்துல நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, இந்த வார்த்தையை நம்புங்கள். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுடைய தொழிலை, நீங்க செய்கிற பிசினஸ், உங்க பொருளாதாரத்தை இதுவரை இல்லாத அளவு இந்த நாட்களில் நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், அவர் என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். இந்த வார்த்தை யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், யோர்தான் நதி முன்னே போகிறது. யோர்தானை தாண்டினால் தான் கானான் தேசத்திற்கு போக முடியும். ஜனங்கள் எல்லாரும் எப்படி இதை நம்ம கடக்க போறோம் அப்படின்னு ரொம்ப பயத்தோட இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்தில் மோசே இல்லை, மோசே இறந்து போய்விட்டார். ஒருவேளை மோசே அந்த யோர்தான் நதிக்கு முன்னே இருந்திருந்தார்னா, செங்கடலில் அவர் செய்தது போல தன்னுடைய கோலை எடுத்து நீட்டி இருப்பார், தன்னுடைய கையை எடுத்து நீட்டி இருப்பார். செங்கடல் பிளந்தது போல யோர்தானும் பிளந்திருக்கும். ஆனால் இந்த இடத்தில் மோசே இல்லை, மோசே மரணமடைந்து விட்டார். இப்ப யோசுவா தலைமையின் கீழே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மோசே மூலமாய் கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம். ஜனங்கள் பல வருஷமாய் மோசேயை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க, இப்போ ஒரு சின்ன பையன் நம்மகிட்ட இருந்தவனே லீடரா மாறிட்டானே அப்படின்னு யோசுவா மேல அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு வரல. இவெல்லாம் என்ன செஞ்சிட போறான்? அவனை ஒரு அசட்டையாத்தான் பார்த்தாங்க, அவனை ஒரு இழிவாத்தான் பார்த்தாங்க, அவனை ஒரு பெரிய கணத்துக்குரிய, மோசேக்கு கொடுத்த கணத்தை இந்த யோசுவாவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் கொடுக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் அவனை செலக்ட் பண்ணார், ஆண்டவர் அவனை நம்பினார். அவனை அந்த 1வது அதிகாரத்தில் யோசுவால வாசிக்கிறோம், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. மறுபடியும் சொன்ன வார்த்தை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். சோத்ரம். இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவன் என்ன செஞ்சிருவான்? அன்னைக்கு செங்கடல் இருக்கும்போது மோசே எங்க தலைவர் இருந்தாரு, அவர் 2ஆ பிறந்துட்டாரு. இன்னைக்கு இந்த யோசுவா என்ன செஞ்சிடான் பார்த்துடலாம். எல்லாரும் இவனை ஏளனமா, ஒரு மாதிரி சோத்ரம் கிண்டலா கேலியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, யோசுவாவே நீ பயப்படாத, நான் மோசையோடு உன் கூட இருக்கிறத நான் நிரூபிப்பேன்.
Praise God. Hallelujah. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம் என் கூட இருக்கிற நிரூபிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. Praise God. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, யார் உங்களை ஏளனமா பேசினாங்களோ, யார் உங்களை இழிவாய் பேசினார்களோ, யார் உங்களை ஸ்தோத்திரம் நக்கலா கிண்டலா ஸ்தோத்திரம் கேலியாய் உங்களை ஒரு பொருட்டா என்னமா பார்த்தாங்களோ, அவர்களுக்கு முன்னே உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபணம் பண்ண போகிறார். Praise God. Hallelujah. இவன் கேட்கல, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்னாடி என்ன மேன்மைப்படுத்தி இவன் கேட்கல, ஆண்டவரை சேலஞ்ச் பண்றார். அவங்க எல்லாம் உன்னை ஏளனமா பார்க்கறாங்கல்ல, அவங்க எல்லாம் உன்னை இகழ்ச்சியா பார்க்கறாங்கல்ல, இந்த யோசுவா என்னத்த பெரிய பெரிய காரியத்தை செஞ்சிருவானா பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்கறாங்கல்ல, அவங்க கண்களுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் பார்க்கும்படி இந்த யோர்தானை நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நான் 2ஆய் பிளக்க போகிறேன். அவங்க கண்களுக்கு முன்னாடி நான் உன்னை மேன்மைப்படுத்துறேன். ஓ praise God. Hallelujah. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த ஜனம் உங்களை ஏளனமா பார்த்துச்சோ, எந்த ஜனம் உங்களை இழிவா பார்த்துச்சோ, எந்த ஜனம் இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு பார்த்தாங்களோ, அந்த ஜனத்துக்கு முன்னே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அந்த ஜனத்துக்கு முன்னே உங்க கூட மோசையோடு இருந்த தகப்பன் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிக்க போகிறார். எந்த இடத்துல உன் அபிஷேகம் போய், எந்த இடத்துல உன் ஆவிக்குரிய வாழ்க்கை போய், எந்த இடத்துல உன் வரங்கள் போய், நீ நடிக்கிற, உன்ட்ட கனி இல்லை, உன்ட்ட அபிஷேகம் இல்லை, அழைப்பு இல்லை, உன்ட்ட திறமை இல்லை, எந்த இடத்துல உன் கூட கர்த்தர் இல்லைன்னு ஸ்தோத்திரம் ஜனங்கள் ஏளனமா இழிவா பார்த்தாங்களோ, அந்த ஜனத்துக்கு முன்னே, அவர்களுக்கு முன்னே நான் உன் கூட இருக்கிறத நிரூபிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எனக்கு தெரியும் அநேகரோடு இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற யோசுவாவே தைரியமாயிரு. எந்த கூட்டம் உன்னை ஒதுக்கி தள்ளினதோ, எந்த கூட்டம் உன்னை இழிவாய் பார்த்ததோ, அந்த கூட்டங்களுக்கு முன்னே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, நீங்கள் மேன்மைப்பட Oh praise God. Hallelujah. கர்த்தர் உங்க கூட இருக்கிறத இந்த யோர்தானை கர்த்தர் 2ஆ பிளந்து, oh praise God, செங்கடலை கையை வச்சு, ஆனா யோர்தான் கை இல்ல கால் வச்சு. எவ்வளவு எளிமையான காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், காலை ஒரு பெரிய பொருட்டா நினைக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொன்னார், செங்கடல் கை, ஆனா யோர்தான் ஒரு பொருட்டே இல்லாத காலை வச்சு 2ஆ பிளந்து. ஸ்தோத்திரம். எந்த ஜனக்கூட்டம் யோசுவாவை நம்ப மறுத்துச்சோ, அந்த ஜனத்தின் மத்தியில நான் மோசையோடு இருந்தது போல யோசுவா கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் நிரூபணம் பண்ணி அந்த யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, சொந்த குடும்பத்தாரா, கூட பிறந்தவங்களால, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால, நண்பர்களால, வேலை பார்க்கிற இடங்கள்ல, அல்லது உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கிற மற்ற ஜனங்களால சொத்துரம் நீங்கள் இழிவாய் எண்ணப்பட்டீர்களா, ஏளனமாய் பார்க்கப்பட்டீர்களா? நிறைய பேர் உங்களை வாய் விட்டு கேட்டாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா, கர்த்தர் உங்க கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? இழிவா ஏளனமா பேசினாங்களா? அவர்கள் பார்க்கும்படி, அவர்கள் கண்களுக்கு முன்னே சொத்துரம் நான் உன் கூட இருக்கிறத நிரூபித்து காண்பிக்க போகிறா. அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஓ praise God. உங்க அபிஷேகம் உண்மை அப்படிங்கிறத மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், உங்க அழைப்பு உண்மை அப்படிங்கிறத கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். உங்க மேல இருக்கிற அபிஷேகமோ, உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற வரமோ, சொத்துற வல்லமையும் வார்த்தையும் உண்மை அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த நாட்கள்ல ப்ரூவ் பண்ண போகிறார். ஓ praise God. இந்த வார்த்தை அநேகருக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஒரே வார்த்தை சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட். praise God. இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ண சத்துருக்களுக்கு முன்ன கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். சபையே, நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட போகிறீர்கள். அவர்கள் கண்களுக்கு முன்னாடி. சோத்ரா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர்கள் கண்களுக்கு முன்னாடி. எப்ப நான் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறானோ, எப்ப எவன் யூஸ்லெஸ்ஸா பார்த்தானோ, எப்ப என் அபிஷேகத்தை கேள்வி கேட்டானோ, எப்ப என் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழைப்பை குறிச்சு யார் ஏளனமா இழிவா சொத்துறோம் சீப்போன்னு ஒரு அசால்ட்டா நினைச்சானோ, அவன் முன்னாடி
அப்பா என்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. நம்புங்கள், நம்புங்கள். இந்த வசனத்தை ரிசீவ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால் அந்த வார்த்தையின் வல்லமை உங்க வாழ்க்கையில இறங்கி வருவதாக. யோசுவாவை போல எந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்னே அவர்கள் பலவீனப்படுத்தப்பட்டார்களோ, தூக்கி எறியப்பட்டார்களோ, அந்த ஜனக்கூட்டத்திற்கு முன்னே என் தேவன் அவர்களை அவங்க கூட இருக்கிறேன் என்பதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க ஆண்டவரே. அவங்க கூட கர்த்தர் இருக்கிறேன் என்பதை ப்ரூவ் பண்ணி கர்த்தர் அவர்களை கனப்படுத்தும், கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. எஸ் லார்ட், ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவர்களுக்கு முன்னே இருக்கிற யோர்தான் 2ஆய் பிளக்கப்படுவதாக. அதன் நிமித்தம் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. அவருடைய பிள்ளைகள், குடும்பங்கள், கையின் பிரயாசங்கள் இதுவரை இல்லாத ஒரு மேன்மையை பார்க்கட்டும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு மேன்மையை பார்ப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எல்லாருக்கும் முன்னாடி உங்களையும் உங்க குடும்பத்தையும் அழகா கர்த்தர் லிப்ட் மேல 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 தூக்கி உங்களை மேல்மைப்படுத்த போகிறார். தயவு செய்து இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா, நிறைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை ஒதுக்கி கேளுங்க. சோத்திரம். யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ, யோசுவாவை போல கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்த போகிறார். தைரியமாய் இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.